அமெரிக்க தேசம் தன்னுடைய முதல் அணுகுண்ட ஹிரோஷிமா நகரத்து மேல போட்ட அந்த அணுகுண்ட பெயர் த லிட்டில் பாய், குட்டி பையன். அந்த அணுகுண்டுல பயன்படுத்தின அந்த பொருள் வந்து யுரேனியம். ஆனா இந்த அணுகுண்ட கொண்டு போனதுக்கு அவன் பயன்படுத்தின ஃபிளைட்டோட பேர் பாத்தீங்கன்னா எனோலா கே. என்னடா ஏதோ ஒரு வில்லங்கமான பேருன்னு நினைக்காதீங்க. இந்த ஃபிளைட்ல போன மொத்தம் 9 அமெரிக்க வீரர்கள். அதுல ஃபிளைட் ஓட்டிட்டு போன பைலட்டோடைய தாயாரோட பேர் தான் எனோலா கே. அவருடைய தாயாருடைய ஞாபகார்த்தமா இந்த எனோலா கேன்ற பேரை வச்சுட்டு இந்த 9 வீரர்களும் கிளம்புறாங்க. அதிகாலையில பக்கத்துல இருந்து ஒரு தீவுல இருந்து ஒரு தீவு இருக்கு, அதை பத்தி அடுத்த ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். அந்த தீவுல இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட 6.5 மணி நேரம் ஹிரோஷிமா போறதுக்கு. அந்த தீவுல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பாதி கட்டங்கள்லயே இவங்க இந்த குண்டை வந்து தயார்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. தயார்படுத்த ஆரம்பிச்சுட்டு அந்த ரெட் சிக்னலை என்ன பண்றாங்க, கிரீனா மாத்திட்டு குண்டு வந்து லைவ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு அதிகாலை 2 மணிக்கு கிளம்பி 8 மணி போல ஹிரோஷிமா நகரத்தை போய் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்துட்டு நல்ல மக்கள் பரபரப்பா காலையில இயங்கிக்கிட்டு இருக்கும்போது சுமார் 9600 அடி, கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் உயரம்னு வச்சுக்கோங்களேன். சாரி, 32,000 அடி, கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் உயரம். அந்த உயரத்துல இருந்து என்ன பண்றாங்கன்னா இந்த பாம்பை போட்டுறாங்க, அது லிட்டில் பாய். இந்த பாம் என்ன பண்ணுதுன்னா ஒரு நிமிடம் அப்படியே கீழே பறந்து வருது. கீழே பறந்து வந்துட்டு ஹிரோஷிமா நகரத்துக்கு மேல ஒரு 1/2 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கும் போதே அந்த பாம் வந்து வெடிக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த நகரத்துக்கு மேல வெடிச்சாதான் இந்த நகரத்துல இருக்க மக்களை அதிகமா கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை இது பண்ணிட்டாங்க. இந்த பாம்பை போட்ட உடனே பார்த்தா எந்த சத்தமே வரல. இந்த பாம் கிட்டத்தட்ட ஒரு நிமிடம் அப்படியே ஆகாயத்துல இருந்து கீழே பறந்துகிட்டே வருது. இந்த விஞ்ஞானிகள், இந்த வீரர்கள்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, ஆஹா, பாம் ஒருவேளை புஷ்ஷா போச்சு போல்க அப்படின்னு நினைச்சிட்டு, ஆனா போட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா உடனே திரும்புறாங்க. திரும்பும் போது இவங்களோட ஃபிளைட் பாத்தீங்கன்னா ஒரு 2000 அடி கீழே பறக்குது. ஏன் அப்படின்னா அந்த பாம்போட எடை பாத்தீங்கன்னா 4400 கிலோகிராம். ஸோ ஒரு ஃபிளைட்ல இருந்து ஒரு 4400 கிராம் கீழே விழுந்த உடனே அந்த ஃபிளைட்டோடைய டைரக்ஷன், அந்த அளவே உயரமே மாறுது. ஆனா ஒரு நிமிடம் கழிச்சு திடீரென்று ஒரு பிரகாசமான ஒளி அவங்களோட ஃபிளைட்ல வந்து சேருது. ஃபிளைட்ல வந்து சேர்ந்த உடனே ஆஹா, குண்டு வெடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நேரா நிக்காம திருப்பி ஒரு 6.5 மணி நேரம் திருப்பி டிராவல் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, நேரா கிளம்பி அந்த தீவுக்கு வந்துடுறாங்க. இந்த ஹிரோஷிமா நகரம் வந்து அழிஞ்சு போயுது. ஸோ இதுதான் அந்த பாம் லிட்டில் பாய். கிட்டத்தட்ட 4400 கிலோகிராம் எடையுள்ள பொருள். ஆனா இதுல இருந்த யுரேனியம் வெறும் 64 கிலோகிராம் தான். அதுல யுரேனியம் 235 வெறும் 51 கிலோகிராம் தான். ஆனா வெடிச்சது பாத்தீங்கன்னா 1 கிலோகிராம் தான். ஆற்றல் பாத்தீங்கன்னா 1/2 கிராம் தான். ஆனா அந்த 1/2 கிராம் வெடிச்சதுலேயே பாத்தீங்கன்னா இந்த நகரமானது கம்ப்ளீட்டா ஒரு 1,50,000 பேர் கிட்ட இறந்ததா சொல்றாங்க. 90,000 பேருன்னு சொல்றாங்க. கம்ப்ளீட்டா இந்த நகரமானது உருக்குலைஞ்சிருச்சு. சரி, இந்த நகரத்தை அழிச்சிட்டு அடுத்த 3 நாளிலே ஆகஸ்ட் 9ஆம் தேதி இன்னொரு ஃபிளைட்ல நாகசாக்கியை அழிச்சாங்க. இந்த அழிக்கிறதுக்கான ஃபிளைட் எங்க இருந்து போச்சுன்னு சொல்லினா ஒரு டினியான்னு சொல்லிட்டு ஒரு தீவுல இருந்து போச்சு. ஏன் அமெரிக்கால இருந்து போல அப்படின்றத நம்ம அடுத்த ஷாட்ஸ்ல பார்க்கலாம். நன்றி.